எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ கைஸ், இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய சுதந்திர தினம், இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நியர்பை நம்ம சென்னைக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபேமஸான இடம். ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ அது வந்து என்ன இடம்னா பழையற்காடு, புலிக்காட் ஏரி. ஸோ ரைடில் மீட் பண்ணுவோம் வாங்க. டூ லேட், ஸோ இருந்தாலும் மேனேஜ் பண்ணலாம், ரைடை என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப ஃபன்னாக பண்ணலாம். ரைட் எடுத்தோன்னா நம்ம எண்ணூர் போர்ட்டுக்கு போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் மீஞ்சூர், அப்புறம் பொன்னேரி, அப்புறம் பழையற்காடு. இந்த அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு இல்லையா, சென்னையோட அவுட்டர் ரிங் ரோடு, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு நேராக போயிட்டு நம்ம வண்டலூரில் போய் ஜாயின் ஆகிடும். மீஞ்சூர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பழையற்காடு போகிறதுக்கு வந்து ஆக்சுவலாக 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாக பொன்னேரி போய் போகலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு மீஞ்சூர் ரயில்வே ட்ராக்கு, அந்த ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி கொஞ்சம் இன்டீரியராக போகலாம். இது கொஞ்சம் ஷார்ட்டு, அப்படியே ஒரு மாதிரி க்ளவுடியாக செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. உண்மையாகவே இந்த மாதிரி இருந்ததுன்னா எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் வேணாலும் நம்ம ஓட்டிடலாம், அந்த அளவுக்கு சூப்பர் கிளைமேட்டு. பாருங்களேன், ஃபுல்லாக இந்த பக்கமும் வயல், இந்த பக்கமும் வயல், செம்மையாக இருக்குது. பொன்னேரி ரீச் பண்ணியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா பழையற்காடு, லெஃப்ட் எடுத்தோன்னா அந்த ஜிஎஸ்டி ரோடு இருக்குல்ல, அந்த நம்ம நெல்லூர் போகிறது, விஜயவாடா, ஆந்திரா, அந்த பைபாஸ்க்கு வந்து ரூட் கனெக்ட் ஆகிடும். ரோடு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா டு பழையற்காடு. ரிவர் பேர் தான் தெரியல, தெரிஞ்சால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுவேன், அதுதான் எனக்கு தெரியல. டைரெக்டாக நியர்பை இங்கே தான் இருக்குது, நம்ம கடலில் கலக்கிற இடம். பழையற்காடு 18 கிலோமீட்டர் இங்கேருந்து. 30 வருஷம் பாருங்க, நிறையா ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா புளிய மரம் இருந்தது, ஆனால் போய்ட்டு ரோடை எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா மரங்களையும் வெட்டிடுறாங்க. ஸோ ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரு மரம் வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20-30 வருஷம் ஆகும். அதோட பலன்கள் பார்த்திங்கன்னா அந்த 20-30 வருஷத்தில் எவ்வளோ நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது, அதனால் எவ்வளோ பழங்கள், தட் மீன்ஸ் புளியாகட்டும் வேறு எந்த மரமாகட்டும் சரி, ஸோ அதனால் நம்மளுக்கு பயன்கள் தான் தவிர ஸோ எந்த விதமான லாஸும் கிடையாது. ஒரு மரத்தை வளர்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது வந்து அதை வெட்டும்போது, அதை நட்டு வளர்க்கும் போது தான் தெரியும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக 2 பக்கமும் பார்த்திங்கன்னா புளிய மரம், ரொம்ப கூலிங்காக செம்மையான அட்மாஸ்பியர், செம்ம ஃபன்னாக இருக்குது ரைடு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த காக்காப்பூ மரத்தை பார்த்து, செம்மையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. மற்ற மரம்லாம் பச்சையாக இருக்கும், இது மட்டும் சிகப்பாக இருக்கும். வாவ், செம்மையாக இருக்குது லொக்கேஷன். அந்த ரோடு வருது பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக அந்த மீஞ்சூர் அந்த ரயில்வே ட்ராக்கு தாண்டி வரணும்னு சொல்லல, அந்த ரோட்டில் வந்தோன்னா இந்த ரோட்டில் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்து பழையற்காடு போயிடலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பழையற்காடு வந்து 7 கிலோமீட்ரு, இந்த ரூட்டில் போயிட்டு மீஞ்சூர் போனால் 17 கிலோமீட்டர் வரும். ஸோ கைஸ், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சிமெண்ட்ரி எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், எலும்பு குண்டு என்ட்ரன்ஸ்லேயே வெல்கம் பண்ணுறாங்க, 2 எலும்பு குண்டு. ஸோ இதை வந்து அபேண்டன் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலும் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இதை வந்து ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள், மேலே மண்டை ஓடு. அப்படிதான் எனக்கு ஃபீல் பண்ணுது. ஸோ இது பழையற்காட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சிமெண்ட்ரி.
நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள். ஸோ எனக்கு பேக் சைடில் நீங்கள் பார்க்குறீங்களா மீன் விற்பனை கூடம். இங்கே தான் வந்து அந்த போட்லேருந்து பிடிச்சிட்டு வர மீன், நண்டு, எறா எல்லாத்தையும் ஏலம் விட்டு வெளி மாநிலங்களுக்கும் வெளி நாடுகளுக்கும் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கடல்லேருந்து போட்டில் பிடிச்சிட்டு வர மீன்களை வந்து போட்லேயே வச்சு வலை தனியாக மீன் தனியாக பிரித்து கூடையில் வச்சு எங்கள் பேக் சைடில் பார்த்தீங்களா மீன் விற்பனை கூடம், அங்கே கொண்டு போய் ஏலம் விட்டு வெளி மாநிலங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம பழவேற்காடு ஏரியில் எப்படி மீன் பிடிக்கிறாங்க, வலையிலேருந்து எப்படி மீனை பிரிக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். பிரிட்ஜ் ஏறி இறங்கின உடனே லைட் ஹவுஸ் இருக்கும். லைட் ஹவுஸ்லேருந்து ரைட் எடுத்தோன்னா உடனே ஒரு லெஃப்ட்டு, அந்த லெஃப்ட்டு போகுது பார்த்தீங்களா கொடிக்கம்பம், அந்த லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பழவேற்காடு பீச்சுக்கு போயிடலாம்.
எனக்கு ரொம்பவே ஃபன்னாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பழவேற்காடு லொக்கேஷனை விசிட் பண்ணது. கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த பழவேற்காட்டில் எல்லா இடங்களையும் சுற்றி பாருங்கள். ரொம்ப ஃபன்னாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லா இடமும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க KPV Vlogs. So guys, until then, bye bye to KPV Vlogs.